வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு ஆடியோவை நான் பார்த்தேன். அந்த ஆடியோ மிகவும் வேதனை அடைய செய்கிறது. என்னவென்றால், கோயில்பட்டியில் சக்தி கணேஷ் என்பவர் காலேஜ் படிக்கிறார். நண்பனுக்கு கடைசியாக ஒரு மெசேஜை தட்டியிருக்கிறார் வாட்ஸ்அப் மூலமாக. நண்பா, காலையில் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற தண்டவாளத்தில் நான் செத்து கிடப்பேன், வந்து பார்த்துக்கோ. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம சந்திப்போம், மன்னிச்சிரு நண்பா அப்படின்று போட்டிருக்கிறார். இந்த பதிவு வைரலாகி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூட இல்லாமல் இந்த இறப்பு தற்கொலை செய்து கொண்டார். கோயில்பட்டியை சேர்ந்த சக்தி கணேஷ். வயது 20 வயதே ஆகியுள்ளது. இந்த 20 வயதில் என்னதான் தெரியும்? உலகம் தெரியுமா? வீடு தெரியுமா? இந்த நாடு தான் தெரியுமா? சமூகம் தெரியுமா? என்னதான் தெரியும்? என்னதான் விழிப்புணர்வு உண்டோ? கடைசியில் காவல்துறை தெரிவிக்கிறது என்னவோ காதல் தோல்வியால் மனவேதனையில் முடிவு எடுத்திருப்பார் என்று முதல் கட்ட பதிவில் வந்துள்ளது. ஏன் இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்த ஜென்மம் இருக்குன்னு எதிரியாக சொல்லியிருக்கிறாங்களா? திரைப்படத்திலையும் வரலாற்றுகளிலும் சொல்லியிருக்கலாம் அடுத்த ஜென்மன்ட்டு. அது உண்மை உண்டா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்களேன். கிடையவே கிடையாது. அடுத்த ஜென்மங்கிறது இல்லவே இல்லை. இருக்கிற ஜென்மத்தை நல்லபடியாக முதல்ல வாழ கற்றுக்கிடுங்க. தற்கொலையாக மாற்றி காமிக்கணும். அதாவது தற்கொலை செய்ய வைக்கணும். அப்படின்றால் தற்கொலை இல்லாத நாடாக உருவாக்க வேண்டும். எப்படி ட்ரெயினில் போய் விழுந்து சாவதுக்கு துணிகிறாயோ, வாழ்க்கையில் ஜெபிக்கிறதுக்கும் ஏன் ஊக்கம் வரவில்லை? ஏன் வீட்டில் உள்ளவர்கள் ஊக்கத்தை கொடுக்கவில்லை? நண்பர்கள் எதற்கு ஊக்கத்தை கொடுக்கவில்லை? மனசை எதுக்கு தளர விட வேண்டும்? இது காதலுக்காக நான் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயம் எந்த ஒரு பிரச்சனையாக கையில் எடுத்தாலும் அதில் தோல்விகள் வரும், வெற்றிகள் வரும். ஆகவே அந்த தோல்வியை படிக்கட்டுகளாக நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் நாம் யோசனை செய்து, டென்ஷன், மைண்ட் டிப்ரெஷன் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வர்றது தான், இல்லாதது எதுவுமே கிடையாது. ஆகவே அதையெல்லாம் விட்டு வாழ வேண்டும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காண்டி தான் இன்றைக்கி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி யார் காப்பாற்றுவா உங்கள் குடும்பத்தை? கொஞ்சமாவது யோசனை இருந்துச்சா? அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் போடும்போது கூட யோசிக்கலையே. நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு எதற்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு சோறு ஊட்டி பால் ஊற்றி சீராட்டி வளர்த்தார்கள்? எதற்கு 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்று தவமிருந்து எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கி குழந்தைகளே இல்லாமல், கல்யாணம் முடிஞ்சும் குழந்தைகள் இல்லாமல் எத்தனையோ பேர் கோயிலுங்க அதுமா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தெரியாமல் இருக்கிற உயிரை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு விட்டு போட்டு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வராதது வாழ்க்கையே இல்லை. ஆக முன்னேறியவர்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளாக வந்து தான் முன்னேறி இருக்காங்க. அதையெல்லாம் தெரிஞ்சும் கூட எத்தனை திரைப்படங்கள் பார்க்குறீர்கள், சமுதாயத்தில் பார்க்குறீங்க, பக்கத்து வீட்டில் பார்க்குறீங்க, எதிர்த்த வீட்டில் பார்க்குறீங்க. எல்லாமே பிரச்சனைகள் தான். பிரச்சனை இல்லாத நாடே கிடையாது. ஆகவே இந்த தற்கொலையை இனிமேல் யாரும் தற்கொலைங்கிற எண்ணத்துக்கே வரக்கூடாது என்று சொல்லிக்கொள்கிறேன். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக சக்தி கணேஷ் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.